அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆஃபர் ஃபார்ம் தான் இது. ஸோ இந்த ஆஃபர் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் வந்து எம்பிஐடி உங்களுடைய எம்பிஐடி கொடுத்துக்குங்க. அடுத்தது எம்எம்பிஐடி அதாவது மீடியா மாரோ பாயிண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த எம்எம்பிஐடியை இதில் போட்டுக்குங்க. உங்களுடைய நேம் இதில் போட்டுக்குங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்ளைனருடைய எம்பி நம்பர் தவறாமல் வாங்கி போடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைனருடைய நேம், உங்களுடைய அப்ளைனர் யாரோ அவருடைய நேம் அதில் போடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீனாலஜி சரியாக செட் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதில் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் பெய்டு அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பெய்டு அமௌண்ட் 660 அவங்களே கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் நம்பர் தான் இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து அட்டாச் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்டாச் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா 660 அந்த 660 உண்டான ஸ்க்ரீன்ஷாட் இதில் வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மொபைல் பேங்கிங் பண்ணுங்கள். ஜிபேயில் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஜிபேயில் பண்ணிங்கனாலும் ஏதாவது ஒரு டைமில் பண்ணுங்கள். ஆனால் அதையே ரெகுலராக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்காது. ஸோ அது வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ மொபைல் பேங்க்கில் தான் நீங்கள் 100க்கு 99.99% பண்ணியாகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுங்கிறது நான் காட்டிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதையும் காட்டிட்டேன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் இருங்க. நம்ம இதையே ஓப்பன் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட மணி இப்போமே வந்து பார்த்திங்கன்னா 1:15 ஆச்சு. இன்னும் நான் தூங்கலை. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு படுக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையும் இது பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நான் என்னுடைய சூழ்நிலையும் நான் வந்து பார்க்கணும். ஒரே ஒரு நிமிஷம். இன்றைக்கி எங்கே காணோம்? எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோமோ? ஒன்றத்தையும் காணோம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ தான் இன்னொருத்தங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சுட்டேன். அதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு மேடத்துக்கு அனுப்பிச்சுட்டேன். ஸோ இதுதான் இந்த ஒரே ஒரு நிமிஷம். இதுதான் அந்த ஷீட்டு. ஓகேங்களா? இதுதான் அந்த ஷீட்டு. இது பிடிஎஃப்பில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த ஷீட்டு. இந்த ஷீட்டில் வந்து ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய தேதி, இடம், அதே மாதிரி உங்களுடைய கையொப்பங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டுருங்க. எம்பிஐடி, உங்களுடைய பேர், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்க. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்து இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுக்க வேண்டாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் டிபி அக்ரிமெண்ட்டுங்கிறது இருக்கு இல்லையா, இதை தொட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்னு கேட்கும். இந்த ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல்னு வரும். ஸோ ஃபைலில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போதைக்கு வராது. ஏன்னா அது வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரைவில் வச்சுருக்கேன். ஸோ ட்ரைவில் போய் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ மை ட்ரைவில் போய் நீங்கள் இது பண்ணிக்கிங்க. அதுலேருந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் விவரம். இதனுடைய விவரம். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் பேமெண்ட்டுனா ஏற்கனவே பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரொமோட்டர், அதாவது இந்த அட்டாச்மெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது ஒரு பேனர் கொடுத்துருப்பேன். அந்த பேனரை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்ரிமெண்ட் காப்பியை இதில் போட்டு அட்டாச் பண்ணிடுங்க. அக்ரிமெண்ட் காப்பி நீங்கள் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா, அனுப்பியிருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு டைம் கூட அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் வாலெட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா, அதுக்காக தான். சரிங்களா? நன்றி.